மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 4 வடிவியல். வடிவியல் பற்றி நம்ம ஏற்கனவே முதல் பருவத்திலே மிக அழகாக படித்திருக்கின்றோம். வடிவியல் என்றால் என்ன, அதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன என்பதெல்லாம் முதல் பருவத்தில் நாம் தெளிவாக பார்த்திருக்கின்றோம். இருந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக வடிவியலுடைய அடிப்படை கூறுகள் புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு, கதிர்கள் இதையெல்லாம் சென்ற பருவத்தில் நாம் தெளிவாக படித்திருக்கின்றோம். அதனுடைய அடிப்படையில் தான் ஒவ்வொரு வடிவத்தை நாம் வரைய முடியும் என்பதுதான் வடிவியல் என்பதை நாம் தெளிவாக படித்திருக்கின்றோம். இந்த வடிவியலில் நாம் பார்க்க இருக்கின்றது முக்கோணம். முக்கோணம் என்றவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது ஒரு சில பொருட்களை நாம் பார்த்தவுடன் முக்கோணம் என்று நினைவுக்கு வருவோம். முக்கோணம் என்ற வார்த்தை வேண்டுமானால் நமக்கு புதிதாக இருக்கலாம். சின்ன வகுப்பிலே அதற்கான படங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். உதாரணமாக டீ கடைக்கு போகிறோம், அங்கே வந்து வடை, பஜ்ஜி, போண்டா இது மாதிரி சாப்பிடும்போது அங்கே ஒரு சம்சா என்று நாம் சாப்பிடுவோம், அதாவது சமோசா என்று சொல்வார்கள். அதனுடைய அமைப்பு பார்த்தால் முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதுபோல் வேறு எங்கெல்லாம் அந்த முக்கோணத்தை நாம் பார்த்திருக்கோம் என்றால், இப்போ சாலையில் போகும்போது 2 புறங்களிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாலை குறியீடுகள் போட்டிருப்பாங்க. அதனுடைய அந்த போர்டு, அந்த அமைப்பு வந்து முக்கோண வடிவத்தில் இருக்கும். அதை நாம் நன்றாக பார்த்திருந்தால் கண்டிப்பாக தெரியும். இடதுபுறம் செல்க, வலதுபுறம் செல்க என்று ஒரு போர்டு வைத்திருப்பார்கள். வேகத்தடை உள்ளது, மெதுவாக செல்லவும். பள்ளி உள்ளது, மெதுவாக செல்லவும் என்றெல்லாம் போர்டு இருக்கும். அந்த போர்டினுடைய அமைப்பு வந்து முக்கோண வடிவமாக இருக்கும். அதுபோல் வேறு எங்கெல்லாம் முக்கோணம் பார்த்திருக்கின்றோம்? முக்கோணம் என்பது ஒரு வடிவத்தினுடைய உறுதித்தன்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம். இப்போ சதுரம், செவ்வகம், வட்டம், நிறைய வடிவங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன் இந்த முக்கோணத்துக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கோணங்கிறது இப்போ பெரிய பெரிய டவர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பிகள் வந்து முக்கோண வடிவத்தில் அமைச்சிருப்பாங்க. என்ன காரணம்? அந்த கம்பியோட உறுதித்தன்மை, அந்த டவர் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு அந்த முக்கோண வடிவ அமைப்பு ஒரு காரணமாக இருக்கிறது. அதுபோல் நம்ம சமூகவியல் பாடங்கள் வந்து பார்த்துருக்கோம். பிரமிடுகள், எரிமலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நிறையா வடிவம் வந்து முக்கோண வடிவத்தில் நம்முடைய ஆசிரியர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆகவே முக்கோணம் என்பது நமக்கு தெரியாமலே நாம் நிறைய இடங்களில் பார்த்திருக்கின்றோம். அந்த முக்கோணத்தை பற்றி தான் இந்த இயலிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் முக்கோணம் இந்த பாடத்தில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் கற்றல் நோக்கங்கள் என்ன, எந்த ஒரு செயலை செய்யும்போது அதனுடைய எய்ம், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ப்ராஜெக்ட், வாட் இஸ் த எய்ம் ஆஃப் லெசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி முக்கோணம், இந்த ட்ரையாங்கிளை பார்க்கும்போது இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்க வேண்டும்? ஃபஸ்ட்டு முக்கோணம் அமைவதை புரிந்து கொள்ளுதல். முக்கோணம்னா எப்படி அமையணுங்கிற அந்த லாஜிக் வந்து நமக்கு தெரியும். முக்கோணம்னா என்ன பார்க்குறதெல்லாம் முக்கோணம். இப்போ சம்சாங்கிரம் சொல்லியிருக்கோம், அது கிட்டத்தட்ட முக்கோணம் தான். சரியான முக்கோணம் சொல்ல முடியாது, அவங்களுடைய வடிவத்தில் வந்து சாதாரண படம். முக்கோண அமைப்பு அவ்வளவுதான். சரியாக முக்கோணங்கள் எப்படி அமையணும், அதுதான் முக்கோணம் அமைவதை புரிந்து கொள்ளுதல். அதனுடைய அடிப்படை கூறுகள் ஏற்கனவே வடிவியலில் வந்து அடிப்படை கூறுகள் புள்ளி, கோடு, கோட்டுத்துண்டு, கதிர்கள். இந்த அடிப்படையில் தான் ஒரு வடிவத்தை உருவாக்க முடியும்னு படித்தோம். அதுமாதிரி இந்த முக்கோணத்தினுடைய அடிப்படை கூறுகள், முக்கோணம்னா எப்படி இருக்கணும், அது எப்படி அமைக்கணுங்கிற அடிப்படை கூறுகளை பார்க்க இருக்கின்றோம். அடுத்தபடியாக முக்கோணத்தின் வகைகள். வகைகள்னா என்ன? இப்போ ஒவ்வொரு பொருட்களுமே வகைகள் இருக்குது. இப்போ சாதாரண வாழைப்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா வாழைப்பழங்கிற பொதுவான பெயர், அதில் நிறைய வகைகள் இருக்குது. பூவன்பழம், ரஸ்தாளி, செவ்வாழை, மொந்தன்பழம், பச்சை வாழை, இது மாதிரி நிறைய வகைகள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அது மாதிரி முக்கோணத்திலையும் சில வகைகள் இருக்குது. ஆக இந்த பகுதியில் பார்க்கக்கூடியது முக்கோணம் அமைவதை எப்படி அப்படின்னு புரிந்து கொள்ள போகிறோம். அதனுடைய அடிப்படை கூறுகள் என்னென்னு தெரிந்து கொள்ள போகிறோம். அடுத்து முக்கோணத்தின் வகைகள், அந்த வகைகளை பற்றியும் அதனுடைய பண்புகள், இந்த வகை வந்து எப்படி இருக்குது, அதனுடைய பண்புகள் என்னங்கிறதையும் பார்க்க போகிறோம். இப்போ முக்கோணம்னா என்ன, இதுதான் நம்மளுடைய முதல் கேள்வி. முக்கோணம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். நிறைய இடங்களை பார்க்கும்போது இப்போ இது மாதிரி ஒரு வடிவங்கள் வந்து செவத்தில் வரைஞ்சிருப்பாங்க. எனது முக்கோணத்தை தலைகீழாக, இதுவும் முக்கோணம் தான். முக்கோணத்தை எப்படி வேண்டுமானாலும் வரையலாம், எந்த வகையில் சுற்றினாலும் அது முக்கோணமாகத்தான் காட்சியளிக்கும். ஆக எனது இந்த ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது எனது நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கும். அதுக்கு இந்த முக்கோணம் சிம்பிள் இருக்கும். இதனுடைய இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற அடையாள குறியீடாக அதை பயன்படுத்துகிறாங்க. ஆகவே முக்கோணங்கிறது என்ன, அந்த பாயிண்ட் பார்க்க போகிறோம். 3 நேர்கோட்டு துண்டுகளால், நேர்கோடாக இருக்கணும், 3 நேர்கோட்டு துண்டுகள் அடைந்த ஒரு மூடிய உருவம். இப்போ இது ஒரு நேர்கோடு, இது ஒரு நேர்கோடு. இப்போ 3 நேர்கோடு நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஐஸ் குச்சி நம்ம பயன்படுத்தலாம். 3 நேர்கோடுகளால் அடைக்கப்பட்ட உருவம், அதான் முக்கியம். திறந்திருந்தால் அது வந்து முக்கோணம் கிடையாது. ஆக என்னது, 3 நேர்கோட்டு துண்டுகளால் அடைக்கப்பட்ட ஒரு உருவம் தான் முக்கோணம்.
இன்னும் சொல்லப்போனால் வடிவியல்லையே மிக குறைந்த எண்ணிக்கையில் நேர்கோடுகள். இப்போ 3 நேர்கோடுகள் தான் மிக குறை. 2 நேர்கோடுகள் வச்சு ஒரு உருவத்தை உருவாக்க முடியாது, அது முழுமை அடையாது. ஆகவே மிக எண்ணிக்கையில் குறைவான நேர்கோட்டு துண்டுகளுடைய வடிவம் முக்கோணம். முக்கோணம் என்பது 3 நேர்கோட்டு துண்டுகளால் உருவாக்கப்பட்ட ஒரு வடிவம். அவ்வளவுதான், 3 பக்கத்தில் அடைச்சிருக்கணும், அதுதான் முக்கோணம். இன்னும் சொல்லப்போனால் இந்த முக்கோணங்கிற பெயர்லேயே நமக்கு அதனுடைய பொருள் தெரியும். இப்போ சாதாரணமாக அறிவழகன்னு பேர் வச்சுருப்பாங்க, அவன் நல்ல அறிவாளியாகவும் இருப்பான். அப்போ என்ன சொல்லுவாங்க, பேருக்கு ஏற்ற மாதிரி அறிவாளியாகவே இருக்கிற, அப்போ அறிவழகன். இன்னும் சொல்லப்போனால் மதியழகன் பேர் வச்சுருப்பான், அவனுக்கு சில மதியழகன்கிற பேருக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற, இப்படி நேராகவும் சொல்லுவாங்க, எதிர்ப்பதமாகவும் சொல்லுவாங்க. ஆனால் அதே மாதிரி முக்கோணம் என்ற இந்த சொல், அந்த சொல்லிலேயே நமக்கு முக்கோணம்னா என்னங்கிற ஒரு விளக்கத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியுது. முக்கோணம் 3 + கோணம் அப்படின்னு நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் முக்கோணம் என்பது ஏற்கனவே சொன்ன 3 நேர்கோட்டு துண்டுகளால் அடைக்கப்பட்ட வடிவம். அந்த 3 நேர்கோட்டு துண்டுகள் தான் என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு பக்கம், முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு பக்கம். இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 3 நேர்கோட்டு துண்டுகள் நம்ம சொன்னோம். இதில் என்னது, இது ஒரு பக்கம், இது 2ஆம் பக்கம், 3ஆம், இது என்னது பக்கங்கள் எப்படின்னா அமைச்சுக்கலாம். மொத்தம் 3 பக்கங்கள் இருக்கும். இப்போ 3 நேர்கோட்டு துண்டுகளால் அடைக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் என்னது, முக்கோணம். இதில் 3 பக்கங்கள் இருக்குது, 3 உச்சிகள். இந்த ஒரு கோடு இன்னொரு கோடு சந்திக்கக்கூடிய புள்ளி அல்லது வெட்டக்கூடிய புள்ளி என்ன சொல்லலாம், உச்சி அல்லது முனைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 3 கோணங்கள். ஏற்கனவே சென்ற வகுப்பில் நம்ம என்ன படிச்சிருக்கிறோம், 2 கதிர்கள் சந்திக்கும் போது உருவாகக்கூடியது கோணம் அப்படின்னு நம்ம தெளிவாக படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி என்னது, இந்த முக்கோணத்தில் 3 நேர்கோட்டு துண்டுகள் உருவாகும் போது அடைக்கும்போது என்னது, 3 கோணங்கள் உருவாகுது. அப்போ முக்கோணம் என்பது 3 நேர்கோட்டு துண்டுகளால் அடைக்கப்பட்ட வடிவம், 3 பக்கங்களை உடையது, 3 கோணங்களை உடையது, 3 உச்சிகள். உச்சிகள் என்னது, முனைகள்னு சொல்லுவோம். 2 பக்கங்கள் சேரும்போது ஏற்படக்கூடியது முனைகள். இது மாதிரி என்னது, முக்கோணம்னா என்ன அப்படிங்கிற வரையறை பார்க்குறோம். இப்போ முக்கோணத்தின் அடிப்படை கூறுகள், ஏற்கனவே முக்கோணம்னா என்ன, அதனுடைய அடிப்படை கூறுகள். இப்போ ஒரு வெள்ளைத்தாள் எடுத்துக்கிறோம், என்னது கலர் தாளாக இருக்குது. வெள்ளைத்தாளில் என்னது, 3 ஒரே நேர்கோட்டில் அமையாத புள்ளிகள் நாம் வச்சுக்கிறோம். இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இந்த 3 நேர்கோட்டு புள்ளிகள் இல்லாமல் அங்கொன்று இங்கொன்று ஆக்கிய புள்ளிகளை என்னது கோடுகளால் இணைக்கிறோம். இணைக்கும் போது என்ன கிடைக்குது, கண்டிப்பாக முக்கோணம் கிடைக்கும். 3 நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகளை இணைக்கும் போது கண்டிப்பாக என்ன கிடைக்கும், முக்கோணம் கிடைக்கும். படத்தை பாருங்க, ஒரு காகிதத்தில் ஒரே நேர்கோட்டில் அமையாதவாறு ஏ பி சி 3 புள்ளிகளை குறித்து கொள்ள வேண்டும். ஏபி பிசி ஏசி இந்த 3 கோட்டுகளை எனது இணைச்சோம்னா கிடைக்குது, முக்கோணம் கிடைக்குது. அப்போ முக்கோணம் என்பது ஒரே நேர்கோட்டில் அமையாத 3 புள்ளிகளை அடைக்கக்கூடிய ஒரு வடிவம். அடுத்த அடிப்படை கூறுகள் பாருங்கள். இப்போ முக்கோணம் ஏபிசி வரைஞ்சாச்சு. இதில் என்ன சொல்லலாம், முக்கோணத்தை ஏபிசி பிசிஏ சிஏபி எப்படி படித்தாலும் முக்கோணம் தான். அப்போ முக்கோணத்தின் பெயரை ஏபிசின்னு தான் படிக்கணும் கிடையாது, பிசிஏன்னு படிக்க, என்னது எந்த வகை வேணாலும் படிக்கலாம். இதிலேயே ஏபிசி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களை பயன்படுத்த முக்கோணத்தின் பெயர்கள் நாம் என்னது வரையறுக்கிறோம். ஆக இந்த முக்கோணத்தை ஆங்கில பெரிய எழுத்துக்களில் குறிக்க வேண்டும். இப்போ முக்கோணம் ஏபிசி பிசிஏ சிஏபி எப்படி வேண்டுமானாலும் முக்கோணத்துக்கு நம்ம பெயர் கொடுக்கலாம். அடுத்து இந்த முக்கோணத்துக்கு ஒவ்வொரு கோட்டு துண்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா, ஏபி பிசி சிஏ, இதுக்கு என்ன சொன்னோம், பக்கங்கள். முக்கோணத்தினுடைய 3 பக்கங்கள். அந்த 3 பக்கங்களும் ஒன்றோடு ஒன்று இணையும் கோணங்கள் உருவாகுது. அப்போ ஆங்கிள் கோணம் ஏபிசி, கோணம் பிசிஏ, கோணம் சிஏபி. இந்த கோணங்களை படிக்கும்போது என்ன சொல்லியிருக்கேன், ஏபிசி 3 எழுத்துக்கள் வரும்போது அந்த நடுவில் வரக்கூடிய எழுத்து தான் கோணமாக அமையுங்கிறது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது என்னது, கோணம் ஏபிசி, கோணம் பிசிஏ, கோணம் சிஏபி. இப்போ தெளிவாக புரியுதா, முக்கோணங்கிறது என்ன, 3 பக்கங்களை உடைய ஒரு வடிவம். 3 பக்கங்கள் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும், 3 உச்சிகள் இருக்கும். அவ்வளோதான், எளிமையாக முடிச்சுக்கிட்டு. முக்கோணம் என்பது 3 கோணங்களை உடையது, 3 பக்கங்களை உடையது, 3 உச்சிகளை உடையது. அவ்வளோதான் முக்கோணங்கிறது அடிப்படை கூறு. அடுத்து ஏற்கனவே சொன்ன இந்த முனையும் சொன்ன பார்த்தீங்களா, 2 கோட்டு துண்டுகள் அல்லது கோடுகள் இணைக்கக்கூடிய பகுதி என்னது, முனைகள்னு சொன்னோம். இப்போ முக்கோணத்தை எத்தனை முனைகள் சொல்லியிருக்கோம், 3 முனைகள் சொல்லியிருக்கோம். எளிமையாக புரியணும் அப்படின்னா முக்கோணம் என்பது ஏற்கனவே என்னது, இதுதான் முக்கோணம். முக்கோணம் என்பது 3 பக்கங்களை உடையது, 3 உச்சிகளை உடையது, 3
கோணங்களை உடையது. இந்த 3 பாயிண்ட் தான் முக்கோணம். சரியா? அடுத்து இப்போ பாருங்க, இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நேர்கோட்டில் அமையாத புள்ளிகள் சொல்லியிருக்கேன். சப்போஸ் ஒரே நேர்கோட்டில் 3 புள்ளிகள் வைக்கிறோம், இதில் வந்து நாம் முக்கோணத்தை அமைக்க முடியுமா அப்படின்னு சிந்திக்கணும். என்ன செய்யலாம்? ஒரு புள்ளி, 2 புள்ளி, 3 புள்ளி, 3 புள்ளிகளை ஒரே நேர்கோட்டில் வைக்கும்போது கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது? முக்கோணத்தை வரைய முடியாது, அமைக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முக்கோணத்தை வந்து 3 பக்கங்களும் 3 கோணங்களும் நம்ம சொல்லிட்டோம். இதை வந்து என்ன செய்யலாம்? இந்த அடிப்படை பண்புகளில் இந்த 3 கோணங்கள் சொன்ன பார்த்தீங்களா, இது ஒரு கோணம், 3 முனைகளில் 3 கோணங்கள் உருவாகும். இதனுடைய கூடுதல் எவ்வளோ வரணும்? அதிகபட்சமோ குறைந்தபட்சமோ கரெக்டாக 180 டிகிரி தான் வரணும். 180 டிகிரி கோண அளவு இருந்தால் மட்டும்தான் அது முக்கோணமாக அமைய முடியும். அடுத்து இந்த பக்கங்கள் இருக்கு பாரு, 3 பக்கங்கள், இது எப்படி அமையலாம்? ஒரே அளவாகவும் இருக்கலாம், வெவ்வேறு அளவாகவும் இருக்கலாம். அடுத்து கோணங்கள், கோணங்கள் என்ன செய்யலாம்? 2 கோணங்கள் சமமாக இருக்கலாம், 3 கோணங்களும் சமமாக இருக்கலாம், 3 கோணங்களும் சமம் இல்லாமலும் இருக்கலாம். இது மாதிரி என்னது அடிப்படை பண்புகள் பார்க்கலாம். பாரு, முக்கோணத்தில் 3 கோணங்களும் வெவ்வேறாக எனில் அவை 3 பக்கங்களும் வெவ்வேறு அமையும். இப்போ 3 கோணங்கள் கொடுத்துருக்காங்க, 3 கோணங்களும் வெவ்வேறு அளவாக இருக்கும். அப்போ என்னது? பக்க அளவுகள் ஒரே அளவாக அமைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அடுத்து முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமம் எனில், ஏதாவது 2 கோணம் சமம் எனில் கண்டிப்பாக 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். இப்போ 2 கோணங்கள் சமமாக இருந்தால் 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். 3 கோணங்கள் சமமாக இல்லை அப்படின்னா 3 பக்கங்களும் சமமாக இருக்காது. சரி, 3 கோணங்களும் சமமாக இருக்குது, இங்கே 60, இங்கே 60, இங்கே 60, 60 டிகிரி 60 டிகிரி 3 60 இருக்கு. அப்படின்னது 3 கோணங்கள் சமமாக இருந்தால் கண்டிப்பாக 3 பக்கங்களும் சமமாகத்தான் இருக்கும். இது வந்து என்னது? முக்கோணத்தினுடைய அடிப்படை கூறுகள். கவனிங்க, முக்கோணத்தின் 3 கோணங்களும் வெவ்வேறானவை எனில் 3 பக்கங்களும் வெவ்வேறாக அமையும். முக்கோணத்தின் 2 கோணங்கள் சமம் எனில் 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். முக்கோணத்தின் 3 கோணங்களும் சமம் எனில் கண்டிப்பாக 3 பக்கங்களும் சமம். முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் எவ்வளவு இருக்கணும்? 180 டிகிரி. இவ்வளவுதான் முக்கோணம்னா என்ன, அதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கோணங்களின் வகைகள். முக்கோணங்களின் வகைகளை பொறுத்தவரை 2 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து பக்கங்கள் அடிப்படையில் வகைப்படுத்துதல், கோணங்கள் அடிப்படையில் வகைப்படுத்துதல். முக்கோணத்துக்கு எத்தனை பக்கம்? 3 பக்கங்கள். அந்த 3 பக்கங்களை அடிப்படையாக வைத்து ஒரு வகைப்படுத்துதல். அடுத்து 3 கோணங்கள் சொன்னோம், அந்த 3 கோணங்களை அடிப்படையாக வைத்து வகைப்படுத்துதல். முதல்ல முக்கோணங்களை பக்கங்களின் அடிப்படையில் வகைப்படுத்துதல் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்க, முக்கோணத்தில் ஒரு முக்கோணம் கொடுத்துருக்குறோம், 3 பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்க அளவு 5 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். பார்த்த உடனே நமக்கு தெரியுது 3 பக்க அளவுகளும் வெவ்வேறாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? இது ஒரு வகையான முக்கோணம். என்னன்னு பாருங்க, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறு அளவுடையவை எனில் அது ஓர் அசம பக்க முக்கோணம். அப்போ என்னது? இந்த முக்கோணத்துக்கு பேர் அசம பக்க முக்கோணம். அசமம் என்பது சமம் என்பதற்கு எதிர்ப்பதம், சமம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்னது? 3 பக்க அளவுகளும் வெவ்வேறாக இருந்தால் அது அசம பக்க முக்கோணம். அப்போ என்னது? பக்க அளவுகளை வைத்து இது ஒரு வகை. அடுத்த படத்தை பாருங்க, 3 பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்க அளவு 11 சென்டிமீட்டர், அடுத்த பக்க அளவு 8 சென்டிமீட்டர், அடிப்பக்கத்தினுடைய அளவு 8 சென்டிமீட்டர். அப்போ என்னது? 2 பக்க அளவுகள் ஒரே அளவாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? ஒரு முக்கோணத்தில் எவையேனும் 2 பக்கங்கள் சம அளவுடையவெனில் அது இரு சமபக்க முக்கோணம். ஏற்கனவே பார்த்தது அசம பக்க முக்கோணம், ஒரு பக்கம் கூட சமம் இல்லை. இங்கே வந்து 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். அப்போ என்னது? இரு சமபக்க முக்கோணம். அடுத்து பாரு, 2 முக்கோணங்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தில் 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், மூணுமே என்னது? ஒரே அளவு. அடுத்த முக்கோணத்தில் 2.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர், 2.5 சென்டிமீட்டர். இது ஒரு முக்கோணம். 2 முக்கோணங்களையும் ஒரே அளவு குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னது? 3 பக்க அளவுகளும் சமமாக இருக்கும். அப்போ ஒரு முக்கோணத்தில் 3 பக்கங்களும் சம அளவுடையவை எனில் அது என்ன முக்கோணம்? சமபக்க முக்கோணம். இப்போ 3 வகையான முக்கோணம் பார்த்துருக்குறோம். அசமபக்க முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். அசமம் என்பது என்னது? 3 பக்கங்களும் வெவ்வேறு அளவாக இருப்பது. இரு சமபக்கமும் 2 பக்கங்கள் ஒரே அளவாக இருப்பது. சமபக்க முக்கோணம் 3 பக்க அளவுகளும் சமமாக இருப்பது. அப்போ பக்கங்களின் அடிப்படையில் முக்கோணம்
மூன்று வகைப்படும். அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். அவ்வளோதான். இப்போ முக்கோணங்களுடைய வகைகளில் பக்கங்கள் அடிப்படையில் மூன்று வகையை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து கோணங்கள் அடிப்படை. ஏற்கனவே நம்ம பார்த்தது கோணங்கள் என்னது, குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம், மிகை நிரப்பு கோணம், நிரப்பு கோணம், நிறைய கோணங்கள் நம்ம படிச்சிருக்கோம். அந்த கோணங்களில் முக்கோணங்களில் எந்தெந்த கோணங்கள் அமையலாம், அதை அடிப்படையாக வைத்து என்னென்ன வகைப்படுத்தலாங்கிறது அந்த கோணங்களின் அடிப்படையில் முக்கோணங்களின் வகைகள். பாருங்க, முக்கோணம் கொடுத்துருக்காங்க. ஒரு முக்கோணத்தில் 60 டிகிரி, 60 டிகிரி, 60 டிகிரி மூணுமே ஒரே அளவு கொடுத்துருக்காங்க. அடுத்து இரண்டாவது முக்கோணத்தில் 40 டிகிரி, 80 டிகிரி, 60 டிகிரி. இப்போ மூன்று கோணங்களையும் கூட்டி பார்த்தா என்ன வரணும், 180ங்கிறது கண்டிப்பாக வரணும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 180 டிகிரி வந்திருக்கு. இப்போ ஒவ்வொரு முக்கோணத்தையும் பார்க்கும்போது 90 டிகிரிக்கு குறைவாக இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம், குறுங்கோணம் என்பது 90 டிகிரிக்கு குறைவான கோணங்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஆகவே என்னது, இந்த வகையை பாருங்க. ஒரு முக்கோணத்தின் மூன்று கோணங்களும் குறுங்கோணங்களாக, அதாவது 0 முதல் 90 டிகிரிக்குள் இருப்பின் அது குறுங்கோண முக்கோணம். அப்போ கோணங்களின் அடிப்படையில் ஒரு வகை என்னது, குறுங்கோண முக்கோணம். குறுங்கோண முக்கோணங்கிறது 90 டிகிரிக்குள் முக்கோணங்கள் வந்து குறுங்கோணமாக அமைந்த முக்கோணம் குறுங்கோண முக்கோணம். அடுத்து பாரு, செங்கோண முக்கோணம். செங்கோணங்கிறது சரியாக 90 டிகிரி, 91 இருக்கக்கூடாது, 89 இருக்கக்கூடாது, மிகச் சரியாக 90 டிகிரி அமைந்தால் அது செங்கோணம். அப்போ நம்ம என்னது, முக்கோணத்தில் ஏதோ ஒரு கோணம் செங்கோணமாக இருந்தால் அது செங்கோண முக்கோணம் நம்ம எடுக்க முடியும். பாருங்க, ஒரு முக்கோணத்தில் 90 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி. அப்போ அது என்னது, ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைத்திருக்கிறது. அப்போ ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமாக, அதாவது சரியாக 90 டிகிரி இருப்பின் அது செங்கோண முக்கோணம். ஏற்கனவே பார்த்தது குறுங்கோண முக்கோணம் 90 டிகிரிக்குள், 0 முதல் 90 டிகிரி வரை இருந்தால் அது குறுங்கோண முக்கோணம். மிகச் சரியாக 90 டிகிரி இருந்தால் அது செங்கோண முக்கோணம். அடுத்து விரிகோண முக்கோணம். விரிகோணம் என்பது 90 டிகிரிக்கு மேல், நமக்கு 180 டிகிரிக்குள், ஏன்னா முக்கோணத்தோட மொத்த கூடுதல் 180. அப்போ 90 டிகிரிக்கு மேல் 180 டிகிரிக்குள் அமைந்தால் அது என்னது, விரிகோணம். சரியா? இப்போ நமக்கு அந்த விரிகோணம் வந்து முக்கோணத்தில் அமைஞ்சிச்சுன்னா அது விரிகோண முக்கோணம். பாரு, முக்கோணத்தில் வருது வந்து 100 டிகிரி, 40 டிகிரி, 40 டிகிரி. இரண்டு கோணங்கள் வந்து சமமாக இருக்குது. ஒரு டிகிரி என்னது, விரிகோணமாக இருக்குது. இப்போ இரு சமபக்க விரிகோண முக்கோணம் கூட இதை நாம் சொல்ல முடியும். ஒரு முக்கோணத்தின் ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக, அதாவது 90 டிகிரிக்கு மேல் 180 டிகிரிக்குள் இருந்தால் அது விரிகோண முக்கோணம். அவ்வளவுதான். இப்போ முக்கோணங்கள் வகைகளை பொறுத்த வரைக்கும் பக்கங்கள் அடிப்படையில் 3 வகை, கோணங்கள் அடிப்படையில் 3 வகை. இதில் வந்து என்னது, குழப்பம் ஏற்படக்கூடாது. பக்கங்கள் அடிப்படையில் அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். கோணங்கள் அடிப்படையில் குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். இதுதான் என்னது, மொத்த முக்கோணங்களின் வகைகள். திரும்ப திரும்ப நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்கும்போது பக்கங்கள் 3, அந்த 3 அடிப்படையை வைத்து 3 வகைகள், கோணங்கள் 3, அதை வைத்து 3 வகைகள். அதாவது முக்கோணத்தின் வகைகள் மொத்தம் 6 நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்து முக்கோண சமநின்மை பண்பு. சமநின்மைங்கிறது வேற, சமமின்மைங்கிறது வேற. சமமின்மை அப்படின்னா சமமில்லைன்னு அர்த்தம். சமநின்மை அப்படின்னா சமப்படுத்துது, அது ஒப்பிடுதல் சொல்லலாம். கம்பேரிஷன் ஆஃப் ட்ரையாங்கிள் கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நேர்கோடு, இதோட அளவு வந்து ஒரு 7 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இது ஒரு நேர்கோடு, இதோட அளவு வந்து 5 சென்டிமீட்டர். இது ஒரு நேர்கோடு, இதோட அளவு 10 சென்டிமீட்டர். இப்போ இந்த 3 வகையான அளவுகள் 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், இதை வைத்து முக்கோணம் வரைய முடியுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் சமநின்மை பண்பு. பார்த்தீங்கன்னா இது எவ்வளவு, 10 சென்டிமீட்டர், இது 5, இது 7. இப்போ முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களில் ஏதேனும் 2 பக்கங்களை கூட்டினால் 3வது பக்கத்தை விட கூடுதலாக இருக்கணும், இருந்தால் தான் முக்கோணம் அமைக்க முடியும். குறைவாக இருந்தால் அமைக்க முடியும். அதுதான் சமநின்மை பண்பு. இது வந்து என்னது, 10 சென்டிமீட்டர், இது 7, இது 5. 7 5 கூட்டுற எவ்வளோ, அது ஏற்கனவே உள்ளதை விட பெருசாயிரும் ஆயிருதா. அப்போ என்னது, முக்கோணம் அமைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எளிமைப்படுத்திடலாம். அப்போ முக்கோண சமநின்மை பண்புங்கிறது ஒரு முக்கோணத்தின் எவையேனும் 2 பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கும், அது முக்கோண சமநின்மை பண்பு. படத்தை பாருங்க.
முக்கோணம் ஏபிசி வரைஞ்சிருக்கிறோம். ஏபியோ பிசியையும் சேர்த்து என்னது சிஏயை விட பெருசாக இருக்கணும். பிசியையும் சிஏ விட கூட்டினா ஏபியை விட பெருசாக இருக்கணும். ஏதேனும் 2 பக்க அளவுகள். இன்னும் எளிமையாக சொல்லணும்னா 2 சின்ன அளவுகளை கூட்டி பார்க்கலாம். நம்ம கொடுக்கப்பட்ட முக்கோணத்தில் எது சின்ன அளவுகளோ அதை கூட்டி பார்த்தோம்னா என்னது 3வது அளவோட பெருசாக ஒப்பிட முடியும். நமக்கு ஈஸியாக அதை பார்க்கலாம். ஆகவே என்னது ஒரு முக்கோணத்தின் 2 பக்க அளவுகளின் கூடுதல் 3வது பக்க அளவை விட அதிகமாக இருந்தால் முக்கோணத்தை அமைக்க முடியும். அதுதான் முக்கோண சமனின்மை பண்பு. அதனுடைய உதாரணமாக பாருங்க. 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் ஒரு கணக்கு கொடுத்துருக்குறாங்க. 10 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். முக்கோணம் அமைக்க இயலுமா? நம்ம செஞ்சு பார்த்தோன்னா என்னது அமைக்க இயலும் சொல்லிட்டோம். இருந்தாலும் முறையான கணக்கு எப்படி செய்யணும்? முக்கோண சமனின்மை விதிப்படி கொடுக்கப்பட்ட அளவுகளை ஏதேனும் 2 பக்க அளவுகளை கூட்டணும். அது 3வது பக்க அளவை விட அதிகமாக இருக்கணும். இப்போ பாருங்க 7 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். 2 சின்ன அளவு எடுத்துக்கிறோம். 7 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். 7 5 கூட்டின அளவு 12. அப்போ 3வது அளவு 10ஐ விட இது கூடுதல் அதிகம். அப்போ என்னது முக்கோணம் கண்டிப்பாக அமைக்கலாம். அதுதான் கொடுத்துருக்கேன் பாருங்க. முக்கோண சமனின்மை விதிப்படி அனைத்து பக்கங்களையும் சரிபார்ப்பதை விட 2 சிறிய அளவுகளை கொண்டு சரிபார்க்க முடியும். 2 சிறிய அளவுகளின் கூடுதல் 7 சென்டிமீட்டர் கூட்டல் 5 சென்டிமீட்டர் எவ்வளவு 12 சென்டிமீட்டர் கிரேட்டர் தேன் 10 சென்டிமீட்டர். ஆகவே முக்கோணம் அமைக்க முடியும். அதே போல மற்றொரு கணக்கு பாருங்க. 8 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். இதுலேயும் 3 அளவுகள் கொடுத்துருக்காங்க. இதையும் முக்கோண சமன்மை விதிப்படி நாம் சரிபார்க்க போகிறோம். ஏதேனும் 2 சின்ன அளவுகளை கூட்டலாம். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். 3 4 எவ்வளவு 7 சென்டிமீட்டர். அப்போ 3வது பக்க அளவு 8 இருக்குது. அப்போ 8ஐ விட இது குறைவு. அப்போ என்ன செய்ய முடியாது? முக்கோணம் கண்டிப்பாக அமைக்க முடியாது. சின்ன அளவுகள் ஒப்பிடும்போது அது அமைக்க முடியாது. அப்போ முக்கோண சமனின்மை விதிப்படி 2 சிறிய அளவுகளின் கூடுதல் 3வது அளவை விட குறைவாக இருப்பதால் முக்கோணம் அமைக்க முடியாது. இவ்வளவுதான் முக்கோணத்தினுடைய சமனின்மை விதி. இப்போ முக்கோணம்னா என்ன, அதனுடைய அடிப்படை கூறுகள் என்ன, முக்கோணம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து முக்கோணத்தினுடைய அடிப்படை பண்புகளையும் பார்த்தோம். முக்கோணத்தில் என்னது 3 பக்கங்கள் இருக்கும், 3 உச்சிகள் இருக்கும், 3 கோணங்கள் இருக்கும். 3 கோணங்களை கூட்ட 180 டிகிரி தான் வரணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பக்கங்கள் வகைகள் வந்து என்னது முக்கோணத்தை வந்து என்னது வகைப்படுத்தணும். பக்கங்கள் அடிப்படையில் 3 வகை, கோணங்கள் அடிப்படையில் 3 வகை. அதையும் நம்ம என்னது அசமபக்க முக்கோணம், இருசமபக்க முக்கோணம், சமபக்க முக்கோணம். கோணங்களில் குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம். இதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டோம். இறுதியாக என்ன செஞ்சோம்? முக்கோண சமன்மை விதிப்படி முக்கோணத்தை எப்படி அமைப்பதையும் நான் பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய ஒரு ஃபீட்பேக்காக என்ன செய்ய போகிறோம்? மதிப்பீடு. கவனிங்க. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்கும். ஒரு முக்கோணத்தில் எத்தனை குறுங்கோணங்கள் இருக்கலாம் அப்போ நமக்கு தெரியும். ஏன்னா முக்கோணம் என்னது கோணங்கள் அடிப்படை வகைப்படுத்திட்டோம். குறுங்கோண முக்கோணம், செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம் 3ஐயும் பார்க்கணும். அதிகபட்சம் ஒரு முக்கோணத்தில் எத்தனை குறுங்கோணங்கள் இருக்கலாம்? 2 அப்படிங்கிற முடிவை நாம் எடுக்க முடியும். அதுபோல் ஒவ்வொரு பயிற்சியும் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் கண்டிப்பாக 180 டிகிரி தான் இருக்கணும். அது கூடவோ குறைவாகவோ இருந்தால் அது முக்கோணம் கிடையாது. அப்போ 180 டிகிரி. இருசமபக்க முக்கோணத்தில் டேஷ் கோணங்கள் சமம். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது பெயர்லேயே விடை இருக்குது. இரு சமபக்க முக்கோணத்தில் 2 கோணங்கள் சமம். ஆகவே என்னது தெளிவாக முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ முக்கோண சமநின்மை விதிப்படி நம்ம செஞ்சோம். முக்கோணம் அமைக்க முடியுமா, அமைக்க முடியாதாங்க. இதை வந்து மனக்கணக்கான செஞ்சு பார்க்கலாம். பாருங்க. பின்வரும் பக்க அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் அது முக்கோணத்தின் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லணும். பாருங்க. 8 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். முதல்ல இந்த 3 பக்க அளவுகள் வெவ்வேறையாக இருக்குது. அப்போ என்னது அசமபக்க முக்கோணம் முடிவு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த 2 அளவுகளை கூட்டணும். சிறிய அளவு என்னது 6 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர். 6 4 எவ்வளவு 10. 3வது அளவு எவ்வளவு 8. 10ஐ விட 8 குறைவு. 2வது கணக்கு பாருங்க. 10 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர். அதே போல் என்னது ஒப்பிடுறோம். 2 சிறிய அளவுகளை கூட்டுறோம். 3வது அளவோட அதிகமாக இருந்தால் முக்கோணம் வரையலாம், குறைவாக இருந்தால் முக்கோணம் வரைய முடியாது. அதுபோல் அந்த பயிற்சிகளை நாம் செஞ்சு பார்க்கணும். அடுத்து முக்கோணத்துக்கு பெயர். முக்கோணத்தின் பெயர்களை ஆங்கிலத்தில் பெரிய எழுத்துக்களில் குறிப்போம் சொல்லிட்டோம். ஏபிசி, எம்என்ஓ, பிக்யூஆர்எஸ்,
XYZ எது வேணாலும் நீ கொடுக்கலாம். அது மாதிரி என்னது, இப்போ நாம் வந்து முக்கோணம் ஏபிசின்னு கொடுத்துட்றாங்க. இந்த முக்கோணத்தோட பேர் ABC வரைஞ்சி கொடுத்துட்றாங்க. இதுக்கு நம்ம பேர் வைக்கணும். 3 பக்கங்கள், என்னென்ன பக்கங்கள் இருக்குது? AB BC CA. இப்போ என்ன கேட்டுங்க, முக்கோணம் ஏபிசியில் 3 பக்கங்கள் டேஸ் டேஸ் டேஸ். என்னது? AB BC CA. வெரி குட். அடுத்து என்னது? 3 கோணங்கள். கோணங்களை பொறுத்த வரைக்கும் என்னது? ABC ஒரு கோணம் இங்கே உருவாகும், BCA ஒரு கோணம் இங்கே உருவாகும், CAB எங்கே உருவாகும்? நடுவில் வரக்கூடிய எழுத்தை தான் நம்ம கோணம்னு சொல்லியிருக்கோம். அப்போ என்னது? இங்கே உருவாகும். அப்போ என்னது? 3 கோணங்கள் ABC BCA CAB, 3 கோணங்கள். அடுத்து 3 முனைகள் ABC. அவ்வளோதான். அப்போ முக்கோணம் ஏபிசியில் இந்த 3 வகையான வினாக்களுக்கு என்னது? 3 பக்கங்கள் கொடுத்துட்டோம், 3 கோணங்கள் கொடுத்துட்டோம், 3 முனைகள் கொடுத்துட்டோம். அடுத்து இதே இந்த கோண சமநின்மை விதி சொன்ன பார்த்தீங்கன்னா, முக்கோண சமநின்மை விதி. அதே மாதிரி கோணங்களுடைய கூடுதல் எவ்வளோ வரணும்? 180 டிகிரி தான் வரணும். அது கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. இப்போ முக்கோணத்தின் 3 கோணங்கள் கொடுத்துட்றாங்க, அதை கூட்டி பார்க்குறோம். 180 டிகிரி வந்தால் கண்டிப்பாக முக்கோணம் அமைக்க முடியும். வரல அப்படின்னா கண்டிப்பாக அமைக்க முடியாது. அதனுடைய மதிப்பீடு பாருங்கள். பின்வரும் கோண அளவுகளை கொண்டு முக்கோணம் அமைக்க இயலுமா? ஆம் எனில் அது எவ்வகை முக்கோணம்? முதல் கணக்கு 60 டிகிரி 60 டிகிரி 60 டிகிரி, மூன்றுமே ஒரே அளவுடைய கோணங்கள். அப்போ என்னது? சமபக்க முக்கோணமாக என்னது? என்ன சொல்லலாத? சமமாக இருக்கும். எல்லாமே என்னது? மூன்றுமே சமமாக இருக்குது. மூணையும் கூட்டி பாரு. 60 கூட்டல் 60 கூட்டல் 60 180. அப்போ கண்டிப்பாக முக்கோணம் அமைக்க முடியும். இரண்டாவது பயிற்சியை பாருங்கள். 100 டிகிரி 50 டிகிரி, 100 கூட்டல் 50 எவ்வளவு? 150. அப்போ முக்கோணம் அமைக்க கண்டிப்பாக முடியாது. அடுத்து மூன்றாவது கணக்கு 60 டிகிரி 40 டிகிரி 42 டிகிரி, 60 கூட்டல் 40 100, 100 கூட்டல் 42 142. அப்போ முக்கோணம் அமைக்க இயலாது. இவ்வளவுதான். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் முக்கோணத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் முக்கோணங்கிறது பள்ளிக்கூடத்தில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வடிவம். ஏன் அப்படின்னா முக்கோண அடிப்படையில் தான் ஸ்கூல் செயல்படணும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கோண அடிப்படைனா என்னது? இது ஒரு முக்கோணம், இந்த இடத்துல ஆசிரியர்கள், இங்கு மாணவர்கள், இங்கு பெற்றோர்கள், இந்த 3 பேர் சேர்ந்து செயல்பட்டால்தான் பள்ளி சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட். ஆக என்னது? முக்கோணம் எவ்வளோ உறுதித்தன்மையான வடிவங்கிறத செல்ஃபோன் டவரை வச்சு பார்த்தாலே தெரிஞ்சுப்போம். அவ்வளோ பெரிய டவரில் அந்த முக்கோண வடிவ கம்பிகள் இல்லை அப்படின்னா செல்ஃபோன் டவர் ஸ்ட்ராங்காக நிற்காது. பெரிய இரும்பு பாலங்கள்லாம் பார்க்கலாம். இரும்பு பாலங்கள் கல்கத்தா, டெல்லி, அலகாபாத் பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு பாலங்கள் போட்டிருப்பாங்க. அதிலே இந்த முக்கோண வடிவில் கம்பி அமைச்சு தான் அந்த பாலத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா சதுரமாவோ செவ்வகமாக அமைஞ்சால் அது தாங்கக்கூடிய சக்தி என்னது? இருக்காது. முக்கோண வடிவத்துக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும். ஆக என்னது? பள்ளியும் சரி வீட்டிலும் சரி முக்கோண அமைப்பில் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் நாம் சிறப்பாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.